ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்றப்போலாம் இந்த லிவர் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அந்த லிவர் ஃப்ரையை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் கூட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ வதங்கினதும் 1 1/2 தக்காளி வேகிறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டி விட்டுடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கினதும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் லிவர் வந்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வடித்து இதில் சேர்த்துடுங்க. லிவருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி விட்டுடுங்க. மசாலாவோட கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததும் ஃபைனலாக 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடுங்க. கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி கீரையை போட்டு இதை சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.